يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك معه إنه كان عبدا شكورا ذرية من حملنا مع نوح நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோடு நாங்கள் சுமந்தவருடைய சந்ததியினர் பனு இஸ்ராயலை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோடு நாம் கப்பலில் சுமந்தவருடைய சந்ததியினர். அப்போ யாரு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட கப்பலை சுமந்தவர் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். சரியா? அப்போ அவருடைய சந்ததியினர் இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, அவர் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருந்தார். அவர் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருந்தார். அப்போ ஒரு சாலிஹான நபியுடைய சந்ததிகளாகத்தான் அல்லாஹ் தாலா பனு இஸ்ராயீலை அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மற்றொரு பெயர் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால், ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, ஹலரத் இசாபத்துன் மினல் யஹூதி நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது யஹூதிகளில் ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். யஹூதிகளில் ஒரு கூட்டம், ஒரு பிரிவினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். அப்போ வந்த பொழுது ஃபகால லஹும், நபி அவர்கள் அவர்களை பார்த்து கேட்டார்களாம், ஹல் தஅலமூன அன்ன இஸ்ராயில் யாக்கூப், இஸ்ராயில் என்பது யாக்கூப் என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த யூதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்ட கேள்வி என்றால், இஸ்ராயில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? காலு அல்லாஹும்ம நஅம், அப்போ அவங்க சொன்னாங்களா ஆம், அவங்க சொன்னாங்களா ஆம் என்று சொல்லி. ஃபகால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஷ்ஹத், உடனே அல்லாஹ் தஆலா உடனே ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் இதுக்கு நீயே சாட்சியாக இருந்து கொள். அப்போ நல்லா தெரியும் இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் தான் என்பது இவங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இரு என்ற ரசூல் உடனே துவா கேட்டாங்களாம். வகால் இப்னு அப்பாஸ் இன்ன இஸ்ராயில் கக்கவுலிக்க அப்துல்லா, அப்போ இஸ்ராயில் என்பது அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ்வுடைய சாலிஹான அடியான் என்ற அர்த்தத்தை உடைய ஒரு சுல்தான் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். யாருக்கு? யஹூதிகளுக்கு, யூதர்களுக்கு நல்லா தெரியும். அப்போ தெரிஞ்சு கொண்டே தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய அற்புடைகளுக்கு மாறு செய்து முஸ்லீம்களுடைய முதல் தர எதிரிகளாக மாறிய வரலாறை பின்னால் அல் குர்ஆன் சொல்லி காட்டுது. ரைட். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துடைய வரலாறு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் ரிப்பீட் பண்ணுவதற்குரிய காரணம் என்ன? என்ன காரணம்? ஏன் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துடைய வரலாறு அல் குர்ஆனில் அடிக்கடி சொல்கிறான், பல இடங்களில், பல சூறாக்களில், பல வசனங்களில் சொல்வதற்கான காரணம், ஹிக்மா என்ன, நோக்கம் என்ன? எப்படி? அதாவது நிறைய படிப்பினைகள் இருக்குது அவங்கள, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்குது. அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தையாவது நோக்கம் இல்லாமல் குர்ஆனில் சொல்ல மாட்டான். அது அடிப்படை தானே. அப்போ அந்த அடிப்படையில் இருந்து நாங்கள் இந்த வரலாறுகளை நோக்குகின்ற பொழுது இந்த வரலாறு நிச்சயமாக பல பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகளையும் சுமந்து வருது என்பதில் சந்தேகம் இல்லை. ரைட். முஹம்மது அல் கஸாலி ரஹிமஹுல்லா அவங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க, லாபுதா யக்கூன லிஹாத திக்ராரி சபப், அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தின் வரலாறை ரிப்பீட் பண்ணுகின்ற இந்த விடயத்திற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் அல்லாஹ் ரிப்பீட் பண்ண மாட்டான். வலாபுதா யக்கூன லிஹாத தனாவுலில் முஸ்தமிர்ரி மின் ஹிக்மத்தின் கஸத இலைஹ ஹாத ஷாரிஉல் ஹக்கீம். அப்போ இந்த வரலாறை அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லுகின்றான் என்றால் அவனுக்கு நிச்சயமாக ஒரு நோக்கம் இருக்கும்.
வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297223. அவனுக்கு ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கும். வலகது இஜ்தஹத்னா ஃபி மாரிஃபத்தில் ஹிக்மா வ தலம்முஸிஹா மின் மதானிஹல் கதீரா. அப்போ அவர் சொல்றாரு, அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு பல இடங்களில் நாம் ஆய்வுகளை செய்தோம், மிச்சம் முயற்சி செஞ்சு அந்த நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் முயற்சி செய்தோம் என்று சொல்லி அவர் சொல்றாரு. ரைட், சொல்லிட்டு சொல்றாரு, ஃபவஜத்னா அன்னல் குர்ஆன தஹத்தஸ அன் பனி இஸ்ராயில் ஃபி மராஹில் தாரீஹிஹிம். அதாவது பனு இஸ்ரவேலர்களை பற்றி அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா பல வரலாற்று கட்டங்களை சொல்லுவதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்போ அவங்களோட வரலாற்று கட்டங்கள், அல் மராஹிலு தாரீஹியா, அவங்களோட வரலாற்று கட்டங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு இடத்துல அவர்களை புகழ்ந்து, அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்தி, அவர்களை சிறப்பித்து, அவர்களை கண்ணியப்படுத்தி சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்கு சூரத்து துஹான் 30 முதல் 32 வரைக்கும் உள்ள வசனங்கள். அல்லாஹ் சொல்றான், வலகத் நஜ்ஜைனா பனி இஸ்ராயீல மினல் அதாபில் முஹீன். அதாவது இழிவூட்டக்கூடிய தண்டனையிலிருந்து நாங்கள் பனு இஸ்ரவேலர்களை பாதுகாத்தோம். இழிவூட்டக்கூடிய தண்டனையிலிருந்து நாங்கள் பனு இஸ்ரவேலர்களை பாதுகாத்தோம். யாரிடமிருந்து? மின் ஃபிர்அவுன், ஃபிரௌனுக்கிட்டிருந்து. இன்னஹு கான ஆலியன் மினல் முஸ்ரிஃபீன். ஃபிரௌன் யார் என்றால் உலகத்தில் அத்துமீறி போனான், எல்லை மீறி தன்னை உயர்த்தி கொண்டு எல்லோரை விடவும் தான் உயர்ந்தவன் என்று அத்துமீறி போனவன். அப்படிப்பட்ட ஃபிரௌனுக்கிட்டிருந்து நாங்கள் பனு இஸ்ரவேலர்களை பாதுகாத்தோம். வலகது இஹ்தர்னாஹும் அலா இல்மின் அலல் ஆலமீன். அல்லாஹ் சொல்றான், நாங்கள் அவர்களை உலகத்தாரில் மிகச் சிறந்தவர்களாக இவர்களைத்தான் தேர்ந்தெடுத்தோம். அல்லாஹ் அலா இல்மின் என்று சொல்றான். எங்களுக்கு தெரியும் அவங்க யாரு, அவங்க என்ன செய்வாங்க, அவர்களுடைய அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவர்களுடைய முடிவு என்ன என்பது எங்களுக்கு தெரியும். தெரிந்தும் நாம் அவர்களை தேர்ந்தெடுத்தோம். இப்போ நம்ம யோசிக்கப்படாது, ஏன் இப்படியான ஒரு சமூகத்தை உலகத்தாரில் முதல் சிறந்த சமூகமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், அப்போ அல்லாஹ்வுக்கு தெரியாதா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வரக்கூடாது. அல்லாஹ் அதுக்கு முன்னாலே சொல்லிட்டான், அலா இல்மின், எங்களுக்கு தெரியும் இவங்க யாருன்னு தெரியும், இவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியும். தெரிந்தும் நாங்கள் அவர்களை உலகத்தாரில் மிகச்சிறந்த சமூகமாக தேர்ந்தெடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களில் சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். ரைட், அப்போ ஒரு கட்டத்தில் அவர்கள் அஷ்ஷாபல் முக்தார், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் இந்த பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம், அஷ்ஷாபல் முக்தார், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்தது என்பது சும்மா எந்த விதமான அறிவும் இல்லாமல் அல்லது உணர்வு பூர்வமாக அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுக்கலை. அல்லாஹ் தஆலா அறிவுபூர்வமாக அவர்களை பற்றி நன்கு தெரிந்திருந்து அவர்களுடைய பின்னணி, அவர்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகள், அவர்கள் அருட்கொடைகளை நிராகரிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்வார்கள் என்ற அந்த விடயங்களை எல்லாம் தெரிந்திருந்தும் அல்லாஹ் தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்தான். அப்போ இதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜாசியா 16-17 வசனங்களில் சொல்கிறான், வலகது ஆத்தைனா பனி இஸ்ராயில் அல் கிதாப வல் ஹுக்ம வன் நுபுவத. நாங்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம். அல் கிதாப், 14 தான் அஹ்லுல் கிதாப்ன்றவங்களுக்கு வேதத்தை கொடுத்தோம். வல் ஹுக்ம, ஆட்சியை கொடுத்தோம், ஆட்சியை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம். வன் நுபுவத, நபித்துவத்தை கொடுத்தோம். அப்போ அவர்களில் இருந்தால் நபிமார்கள் நாங்கள் தெரிவு செஞ்சோம். அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்களை நாங்கள் தெரிவு செய்து அவர்களிடம் இருந்துதான், அவர்களில் இருந்துதான். அதே போல வரஸக்னாஹும் மினத் தையிபாத், தூய்மையானவற்றை நாம் அவர்களுக்கு ரிஸ்காக கொடுத்தோம், உணவாக கொடுத்தோம். அதே போன்று வஃபல்லல்னாஹும் அலல் ஆலமீன்,
உலகத்தாரில் அவர்களை நாங்கள் சிறப்பானவர்களாக தேர்ந்தெடுத்தோம். திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. சிறப்பானவர்களாக நாங்கள் ஆக்கினோம். வஅதைனாஹும் பையினாத்தின் மினல் அம்ர். நாங்கள் அதாவது காரியங்களில் மிக தெளிவானவற்றை அவர்களுக்கு கொடுத்தோம். காரியங்களில் மிக தெளிவானவற்றை அவர்களுக்கு கொடுத்தோம். ஃபமக்தலஃபு இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுல் இல்மு. அவர்களுக்கு அறிவு வந்ததற்கு பின்னால தான் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே முரண்பட்டு கொண்டார்கள். அறிவில்லாமல் முரண்படல், அவர்கள் அறிவோடு முரண்பட்டார்கள். அறிவு வந்ததற்கு பின்னால் தான் தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் முரண்பட்டு கொண்டார்கள். பகியன் பைனஹும், அதாவது அவங்களுக்கு மத்தியில் நீயா நானா என்ற அந்த மனோநிலை ஏற்பட்ட காரணத்தினால் அறிவு வந்ததற்கு பின்னால் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் முரண்பட்டு கொண்டார்கள். இன்ன ரப்பக யக்தி பைனஹும் யௌமல் கியாமா. நிச்சயமாக உமது ரப்பு அவர்களுக்கு மத்தியில் மறுமை நாளில் தீர்ப்பளிப்பான். அவர்களுக்கு மத்தியில் உமது ரப்பு மறுமை நாளில் தீர்ப்பளிப்பான். ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன். எதில் அவர்கள் முரண்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த விஷயத்தில் மறுமை நாளில் உமது ரப்பு அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பான் என்று அல்லாஹ் சொல்றான். சரியா? அப்ப அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம், ஆட்சியை கொடுத்தோம், நபித்துவத்தை கொடுத்தோம். அதே போல அவர்களுக்கு தூய்மையானவற்றை வாழ்வாதாரமாக கொடுத்தோம். அதே போல அவர்களுக்கு தெளிவான விடயங்களை நாங்கள் கொடுத்தோம். 5 விதமான அருட்கொடைகள் அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் கொடுத்ததற்கு பின்னால, அவர்களுக்கு மத்தியில் அறிவு கிடைத்ததற்கு பின்னால தங்களுக்கு மத்தியிலே முரண்பட்டு அவர்கள் அப்படியே சின்னா பின்னமாகி சென்றார்கள் என்றதை அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். ரைட். அப்போ ஒரு சில இடங்களில் அல்லாஹ் தஆலா அவர்களை புகழ்ந்து, அவர்களை சிலாகித்து, அவர்களை உயர்த்தி பேசுகிறான். இன்னும் சில இடங்களில் அவர்களை இழிவுபடுத்தி, அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்தி பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சூரத்துல் ஆராஃப் 167வது வசனம். சூரத்துல் ஆராஃப் 167வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வைத் தஅத்தன ரப்புக. உமது ரப்பு பிரகடனம் செய்தான், லயபஅஸன்ன அலைஹிம் இலா யௌமில் கியாமத்தி மை யஸூமுஹும் சூஅல் அதாப். அதாவது மறுமை நாள் வரைக்கும் அவர்களை மிக கடுமையாக தண்டிக்கக்கூடியவர்களை அவர்களுக்கு அனுப்புவதாக உமது ரப்பு பிரகடனம் செய்துவிட்டான். சரியா? இன்ன ரப்பக லஸரீஉல் இகாப். நிச்சயமாக உமது ரப்பு மிக வேகமாக தண்டிக்கக்கூடியவன், துரிதமாக தண்டிக்கக்கூடியவன். வைன்னஹு லகஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன். அல்லாஹ் தஆலா சொல்றான், மறுமை நாள் வரைக்கும் அவர்களை மிக கடுமையாக தண்டிக்கக்கூடியவற்றை நாம் அவர்களுக்கு அனுப்புவதாக அல்லாஹ் தஆலா சபதம் செய்துவிட்டான், பிரகடனம் செய்துவிட்டான் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். அப்போ அவர்களை கேவலப்படுத்தி, அவர்களை இழிவுபடுத்தி, அவர்கள் தண்டனைக்குரியவர்கள், நாம் அவர்களை தண்டிப்போம், நாம் துரிதமாக தண்டிக்கக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. எனவே அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தியும் சோதித்தான், அவர்களை தாழ்த்தியும் சோதித்தான். அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தியும் சோதித்தான், அவர்களை தாழ்த்தியும் சோதித்தான். அதே போல அவர்களுக்கு
ஆட்சியை கொடுத்தும் அல்லாஹ் சோதித்தான். அதே போன்று ஆட்சியை அவர்களிடமிருந்து பறித்தும் அல்லாஹ் தாலா சோதித்தான். ஆட்சி அவர்களுக்கு கொடுத்தும் அல்லாஹ் சோதித்தான், அவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்தும் சோதித்தான். அதே போல பயத்தை கொண்டும் சோதித்தான், பாதுகாப்பை கொண்டும் அல்லாஹ் தாலா அவர்களை சோதித்தான். செல்வ செழிப்பை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தும் சோதித்தான், வறுமையை கொடுத்தும் அல்லாஹ் அவர்களை சோதித்தான். வறுமையை கொடுத்தும் அல்லாஹ் தாலா அவர்களை சோதித்தான். சிரிப்பை கொண்டும் சோதித்தான், அழுகையை கொண்டும் சோதித்தான். இதுதான் சுன்னத்துல்லாஹி ஃபில் கௌன். உலகத்தில் அல்லாஹ்வுடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய அணுகுமுறை இதுதான். எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் ரெண்டு மாதிரியும் சோதிப்பான். கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். புகழ்ந்தும் சோதிப்பான், கேவலப்படுத்தியும் சோதிப்பான். உயர்த்தியும் சோதிப்பான், தாழ்த்தியும் சோதிப்பான். பொருளாதாரத்தை கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய வழிமுறை. உலகத்திலே வரலாற்று நெடுகிலும் எந்த சமூகமாக இருந்தாலும் இரண்டு விதமான சோதனைகளை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். இதுதான் வரலாறு, இதுதான் அல்லாஹ்வுடைய வழிமுறை. அப்போ அல்லாஹ் தாலாவுக்கு உண்மையிலே ஒவ்வொரு சமூகத்தை பற்றியும் அவனுக்கு நன்கு தெரியும். அவர்கள் எப்படி நடப்பார்கள், அவர்கள் ஈமான் கொள்வார்களா, புறக்கணிப்பார்களா, நன்றி உள்ளவர்களாக வாழ்வார்களா, நன்றி மறந்து வாழ்வார்களா, பூமியிலே பணிந்து வாழ்வார்களா, அல்லது உயர்ந்து அத்துமீறி செல்வார்களா என்பது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? தெரியும். அப்போ அல்லாஹ்வுடைய அறிவை வைத்து அல்ல தீர்ப்பு என்பது, மனிதனுடைய செயலை வைத்து. ஏன் அல்லாஹ் அப்படி செய்கிறான்? அல்லாஹ்வுடைய அறிவை வைத்து தீர்ப்பு கொடுக்கலாமே. அப்படி கொடுத்தா என்ன நடக்கும்? மறுமை நாளில் மனிதன் அல்லாஹ்வோடு குதர்க்கம் பேசுவான். அப்படித்தானே? நான் அப்படி செய்யலையே, ஏன் எனக்கு தண்டனை தந்தாய்? அப்போ அந்த ஒரு குதர்க்கம் மறுமை நாளில் இருக்கக்கூடாது என்பதற்காக மனித செயலை வைத்து தான் அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட், மனிதனுடைய வெளிப்படையான செயலை வைத்து தான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு மறுமை நாளில், நல்லவனா கெட்டவனா. அப்போ நாங்கள் போய் மறுமையில் யா அல்லாஹ் இதுக்கு நான் தகுதியற்றவன், நீ என்ன அநியாயமாக தண்டிக்கிறாய் என்று சொல்ல இயலாது. ஒவ்வொரு மனிதனும் நான் இதுக்கு தகுதியானவன் தான். எவ்வளவோ சொன்னாங்க, ஆனாலும் கேட்கல. நான் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தேன், எனவே இந்த தண்டனைக்கு நான் தகுதியானவன் தான் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும் மறுமை நாளில். அதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இரண்டு விதமான சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகளை அவர்கள் எப்படி எதிர்கொள்கின்றார்கள் என்பதை பார்த்து அவர்களுடைய வெளிப்படையான செயலை வைத்து மறுமையில் அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்கின்றான். விளைஞ்சா அவங்களுக்கு? அப்போ அல்லாஹ்வுடைய அறிவை வைத்து அல்ல தீர்ப்பு என்பது, மனிதனுடைய வெளிப்படையான செயலை வைத்து. ரைட். அதே போல மறுமை நாளில் சில மனிதர்கள் எழுப்பாட்டப்படுவார்களாம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம் 23வது வசனத்தில் சொல்றான், மறுமை நாளில் சில மனிதர்கள் வஹும் முஸ்ரிகூன். யாரு? இணை வைப்பாளர்கள், முஸ்ரிக்குகள், இணை வைக்கக்கூடிய சிலர் மறுமை நாளில் எழுப்பாட்டப்படுவார்களாம். அவங்க சொல்லுவாங்களாம், வல்லாஹி வல்லாஹி ரப்பனா மா குன்னா முஸ்ரிகீன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக எங்களுடைய ரப்பே, நாங்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கலன்னு சொல்லுவாங்களாம். வெளிப்படையாக திட்ட தெளிவாக உலகத்தில் இணை வைப்போடு வாழ்ந்தவர்கள் கூட மறுமை நாளில் போய் அல்லாஹ் இணை வைக்கல என்று சொல்லுவார்களாம். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297 235.